வருத்தப்பட்டு பாரம் சுமப்போர்களே, அவரிடம் வாருங்கள் இளைப்பாறுவீர். உலகத்தில் உபத்திரவம் இருந்தாலும் ஜெயித்தார் இயேசு, திடன் கொள்ளுவீர். உபத்திரவம் ஏன் நமக்குள் வரும்? உள்ளம் அறிய நம்மை சோதிக்கும். பொன்னாய் நம்மை வடிவமைக்கும். தேவனிடம் நெருங்க செய்கிறது. நொறுங்கிய இதயம் அவருக்கு பிரியம். நெருக்கத்தில் அவர் நெருக்கமாயிருப்பார். கண்ணீரின் வழியே கிருபை தருவார். உடைந்த மனதை அவர் தூக்குவார். தாவீதின் வாழ்க்கை சாட்சியமா? துன்பத்தில் அவர் தேவனை தேடினார். நிந்தித்தவரையும் பொறுத்திருந்தான். கர்த்தரின் கரத்தில் தன்னை ஒப்படைத்தான். தூஷிக்கட்டும் என்றான் தாழ்மையோடு. நன்மை செய்வார் என்றான் விசுவாசமோடு. நிந்தித்தவன் வந்து பணிந்த நாளில் நீதியுள்ள தேவன் வெளிப்பட்டார். அவமானத்தின் நடுவிலும் கூட கர்த்தரை துதிப்பேன் என்றான் தாவீது. பசியிலும் ஆயுதமின்றியும் இருந்தான். ஆனால் குறைவில்லை, கர்த்தர் இருந்தார். சிங்கங்கள் பட்டினி கிடந்தாலும் தேடியவர்க்கு குறைவில்லை. கர்த்தரை நம்பும் உயிர்களுக்கு நன்மை மட்டும் குறையாது. சிக்லாக் எறிந்த துன்ப நாளில் அழுதான் தாவீது பலமின்றி. நெருங்கியோரும் கல்லெறிய நினைத்தார். ஆனால் அவன் கர்த்தரிலே திடமானான். பின்தொடர்வேனா என்று கேட்டான். எல்லாம் மீட்பாய் என்றார் தேவன். இழந்ததெல்லாம் திரும்ப கிடைத்தது. கர்த்தரை நம்பிய நம்பிக்கையினால். மனுஷரை நம்புவது வீண், கர்த்தரை நம்புவது நலம். பழைய வழிகள் வெட்கம் தரும்.